ஐடியா கிடைக்கும் அப்படின்னா பேங்க் எது ராபரி பண்றதுக்கான ஐடியாவா? ஐடியா கிடைக்கும்னு சொல்றாரு. பேங்க் எது ராபரி பண்றதுக்கான ஐடியாவா? நம்ம இவர் டைரக்டர் சார்ட்ட கேட்குறேன். என்ன சார்? பேங்க் ராபரி பத்தி சொன்னீங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஆமா சார். பார்த்தாலே ஐடியாலாம் கிடைக்கும் அப்படின்னீங்க. ஒருவேளை வந்து ராபரி பண்றதுக்கான ஐடியாக்கள்லாம் கிடைக்கிற அளவுக்கு இருக்குமா? இருக்காது சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. கண்டிப்பா இருக்காது. இருக்குங்க கட்டாயமா. படமே அதுதான். அது எப்படி ஐடியா இல்லாமல் பேங்கை ராப் பண்ண முடியும் சொல்லுங்க. ஆனால் ராப் பண்ணுறோமா இல்லையான்றது தான் படம். அதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சார், நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வைபவ் வந்து ஒரு கமெண்ட் விடுவார், அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களை வச்சுக்கிட்டு ஒரு பவர் பேங்கை கூட திருட முடியாதுன்ட்டு. ஸோ இந்த படத்தில் இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் ரிசல்ட். பவர் பேங்கை கூட திருட முடியாது. அதனால் பேங்க்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கும், கவலைப்படாது. சார் 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 எப்பவுமே உங்களுடைய இது வந்து ஏபிசி சென்டர், உங்களுக்கு எது பிடிச்ச சென்டர்? ஏன்னா நீங்கள் வந்து படம் சொல்லும் போது சில விஷயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து பி சென்டர் தானே நான் காலி பண்ணிட்டு போவேன்ட்டு. இது வந்து ஆமாம், அந்த ஒரு படத்துலேயே சொல்லியிருக்கீங்க. இந்த வெங்கட் பிரபு படத்துல ஒரு லாஸ்ட் சீன்ல வந்து கடத்தின் பவர் ஜெய். ஓகே சரிங்களா, அந்த சீன்ல வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ எப்படி தோணுது உங்களுக்கு? சொன்ன ஏபிசி எல்லா சென்டரும் ட்ரை தான் ஒன்றும் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் நல்ல ஏலெல்லாம் வந்து நல்ல மரியாதை இருக்குது. பியில் நெக்ஸ்ட்டு இந்த படத்து வழியாக வந்துடும். அது நம்பிக்கை இருக்கா உங்கள் மேலே? இருக்குங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எங்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கை, என்ன சொல்லுறது தெரியல. வைபவ் சார், நீங்கள் நல்லா சுரங்கம் தோணுனீங்க. ஆனால் அண்ணன் தண்ணி அடிச்சுட்டு ஜாலி பண்ணிட்டு இருந்தார். என்ன அவருக்கு சேர்த்து நீங்கள் தோணுனீங்களா சுரங்கத்தை? ஆமாம், அவனுக்கு சேர்ந்து பண்ண. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸில் வந்து அவன் அப்படி தான் இருப்பான் லைட்டாக எப்பயுமே. அவன் பேர் எது இருக்கு, என்னது, குடிக்குமார் அப்படின்ட்டு நல்லா பண்ணியிருப்பான், நல்ல ஆக்டர் ஆகிட்டான். அதாவது பெருமையான விஷயம். ஜென்ரலாக அண்ணன் சினிமாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தம்பி வர்றது அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ தம்பி வந்து அண்ணன் வரான் சினிமாவுக்கு, அவன் டெய்லி ஷூட்டிங் போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சார், நீங்கள் நடித்து நிறைய படங்கள் வந்து உங்களை நீங்கள் கதை கேட்டுருப்பீங்க, ஆனால் கை நடுங்கி போயிருக்கணும். சில படங்கள் நடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த படம் நினைக்கிறீங்க? நீங்கள் சூஸ் பண்ண படத்தில் ஏதாவது படம் வந்து கை நடுங்கி போயிருக்கும், நீங்கள் நடிச்சிருந்தா இந்த படம் நடிச்சிருந்தா இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும் அந்த படம், எந்த படம் நினைக்கிறீங்க? அந்த லிஸ்ட்டு நம்ம தனியாக ஒரு 1 hour இன்டர்வியூ வச்சுக்கலாம். வைபவ் சார், படத்துக்கு சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு படம், இதுவும் பேங்கு கொள்ளையடிக்க படம். இதே மாதிரி கேங்கர்ஸ்னு ஒரு படம் வந்தது, வடிவேலில் நடித்த படம், அதுவும் இந்த மாதிரி கொள்ளையடிக்க படம். சுந்தர்சி சார் படம். அந்த படம் பார்க்கும்போது என்ன நினச்சிங்க? இல்லை, அது டோட்டலாக வேறு ஜானர். அது வந்து வில்லேஜ் அந்த சைடில் இருக்கும். அவர் ஸ்டைலில் வடிவேல் சார் அவர் கலக்கியிருப்பாங்க. இது எல்லாரும் சேர்ந்து ஒரு சிட்டியில் ஒரு சின்ன ராபரின்றது டோட்டலாக அது வேறு, இது வேறு ஜானர்ஸு. ஒரு நல்ல ஃபன் ஃபில்லாக இருக்கும் இந்த படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். Thank you so much. ரொம்ப நேரமா சொல்லுங்க. ஓகே, thank you. Photographers first நீங்க எடுத்துக்கோங்க. குரூப் போய் அடி எடுத்துறியா? சந்தோஷமா எடுத்துறியா? சார் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் வர ஜூன் 20ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல வெளிவர இருக்கு. 10 days to go now, so book your tickets and enjoy the film. Thank you all once again for coming. Thank you. Thank you.